Hi friends. இன்னைக்கு ஒரு லேப்டாப் அன்பாக்சிங் பண்ண போறோம். அண்ட் the laptop that we are talking about is MSI Thin A15 and the exact model number பார்த்தோம் அப்படின்னா B7UC 627IN. And the configuration இதுல இருக்க லேப்டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5 7535HS. And HSனாலே வந்து high performance but with a lower clock speed இருக்கிற ப்ராசர்னு அர்த்தம். For RAM நம்ம இதில் பார்க்குறது என்னன்னா 16GB DDR5 with 5200 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கிற ஒரு RAM. அண்ட் இதை எப்படி போட்டிருப்பாங்கன்னா 8x2 தான் பிரிச்சு போட்டிருப்பாங்க. தென் ஃபார் ஸ்டோரேஜ் பார்த்துக்கிட்டோம்னா 512GB NVMe SSD யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அ டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா RTX 3050 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து 15.6 inches இருக்கிற ஒரு டிஸ்பிளே வித் ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பேனல் அண்ட் 144Hz refresh rate இருக்கிற ஒரு டிஸ்பிளே. ஃபார் டைட்டில்ஸ் லைக் வேலரண்ட் அண்ட் CS2 அண்ட் சம் அதர் ஆன்லைன் நீங்கள் வந்து கேம்ஸ் விச் ரெக்வயர்ஸ் ஹையர் refresh rate அதுக்கு தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் ட்ரிபிள் ஏ டைட்டில்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணி ஆடிக்கலாம் வித் ஆப்டிமைஸ்ட் செட்டிங்ஸ். நீங்கள் டீசென்டான ஒரு கேம் பிளே, டீசென்டான ஒரு எஃபிஎஸ் அண்ட் ஸ்மூத் கேம் பிளே நீங்கள் தாராளமாக அச்சீவ் பண்ணலாம். அதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்க கீபோர்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேக்லைட் ப்ளூ லைட் இருக்கும். இதில் தென் வைஃபை வந்து வைஃபை வித் 6E, தட் இஸ் வைஃபை 6E யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளூடூத்தில் ப்ளூடூத் 5.3 அண்ட் இதில் வர HDMI வந்து HDMI 2.1 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கெட் இன் டு இன்பாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்குறோன்னா நம்ம வந்து வேலரண்ட் ஆன் த சேம் லேப்டாப் MSI Thin A15ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து FPS ஃபார் லோ கிராஃபிக்ஸ், மீடியம் கிராஃபிக்ஸ் அண்ட் ஹை கிராஃபிக்ஸ் குவாலிட்டியில் வந்து செக் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி வித் த பெர்மிஷன் ஆஃப் த கஸ்டமர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கஸ்டமர் ரெகுலராக வந்து வேலரண்ட் ஆடுன்னு சொன்னார். ஸோ அதனால் he wanted us to check how much FPS we are getting based on the graphics quality. ஸோ இப்போ லோவில் செட் பண்ணியிருக்கோம் and we are going to have a death match right now. So let's see. ஸோ ஆன் அன் ஆவரேஜாக நம்ம பார்க்குறது வந்து இங்கே பார்க்குறது ஒரு 250 FPS பார்க்குறோம் ஆன் அன் ஐடியல் ஸ்டேட். அண்ட் இஃப் யூ கீப் மூவிங் டிபெண்டிங் ஆன் தி மேப் நம்ம வந்து FPS வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆன் அன் ஆவரேஜாக வந்து 180 to 200 FPS நம்மளால வந்து ஆவரேஜாக பார்க்க முடியும் டிபெண்டிங் ஆன் த லொகேஷன் ஃபார் லோ செட்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு மேப்புக்கு போயிருக்கிறோம் அண்ட் இனிஷியலாக நம்ம லோவில் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம மீடியமில் வச்சுருக்கோம் அகெயின் டு see how much FPS we are getting in this game. So let's see. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து நமக்கு வந்து 190 சாரி 170 FPS கிட்ட கிடைக்குது. ரைட். ஸோ ஆன் அண்ட் ஐடியில் நம்ம இருக்கும்போது 228, 230, 235. ஸோ நீங்கள் FPS பார்த்தீங்க 190 to 200 கிட்ட கிடைக்குது உங்களுக்கு. Sometimes 175 also. So let's now change the graphic settings to high. Highly change panels. Right? You can see here, there we go. High. Only material texture and UI quality change it to high. இதுலேயும் ஆவரேஜ் FPS நம்ம பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 200 இருக்குது. பட் டிபெண்டிங் ஆன் லொகேஷன் அண்ட் அல்டபிலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் கொஞ்சம் கம்மியாகும்.
அப்ராக்சிமேட்லி நீங்க வந்து ஹைல வச்சாலுமே 150 to 180 எஃப்பிஎஸ் கிட்ட தாராளமா வந்து உங்களுக்கு கிடைக்கும் வித்தவுட் எனி இஷ்யூஸ். இந்த ஆப்டிமல் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 86 கிட்ட இருக்குது சிபியூ. அண்ட் ஜிபியூ பார்த்தீங்கன்னா 80 டிகிரில இருக்குது. அண்ட் ஃபார் நவ் நான் வந்து ஏசி எதுவுமே ரன் பண்ணல. ஸோ இஃப் நீங்க வந்து ஏசி ரன் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி டெம்பரேச்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 160 இருந்துச்சு. ஸோ ஆன் அன் ஆவரேஜா நான் சொன்ன மாரி 150 to 170 or 180 வரும் உங்களுக்கு ஹை செட்டிங்ஸ்ல நீங்க ப்ளே பண்ணும்போது வித்தவுட் அ லேக். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் அ கேமர் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ப்ளே ஃபார் எக்ஸாம்பிள் CS2 ஆர் வேலரண்ட் ஆர் எனி அதர் ட்ரிபிள் ஏ டைட்டில்ஸ் நீங்கள் இந்த மாதிரி லேப்டாப் ஆப் பண்ணலாம். பட் கன்சிடரிங் பெரிய ட்ரிபிள் ஏ டைட்டில்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும் செட்டிங்ஸை பேஸ்ட் ஆன் த கிராஃபிக்ஸ். ஓகேவா? அண்ட் பேஸ்ட் ஆன் த கேம். அண்ட் வேலரண்ட் அண்ட் CS2 பொறுத்தளவுக்கு வந்து கிராஃபிக்ஸ் ரொம்ப நீடட் கிடையாது. இந்த ரீஃப்ரெஷ் ரேட் தான் நல்லா இருக்கணும், ஹை எஃப்பிஎஸ் இருக்கணும். ஸோ அது நம்ம இங்கே ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிக்கிட்டோம் as you can see. And this finalizes the review about MSI 10A15 laptop. So please do subscribe, leave a like and leave a comment. ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா queries இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு கேளுங்க. We'll be able to help you with the queries.